சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முத்துக்கு மீனாவோட வண்டி காணாம போனதுக்கும் சிந்தாமணிக்கும் மிகப்பெரிய சம்மதம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு முத்து என்ன யோசிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, மீனாவோட வண்டி காணாம போனதுக்கு மட்டும்தான் சிந்தாமணி காரணமா, இல்ல அத்தையோட பூக்கடை கரும்பு வண்டின்னு எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்த சிந்தாமணியோட சூழ்ச்சமா இருக்கா அப்படிங்கிறது நம்ம முத்துவோட மிகப்பெரிய டவுட் ஆயிடுச்சு. அதை இமிடியட்டா கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, உடனே நம்ம சிந்தாமணியை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. போற வழியில நம்ம சிந்தாமணியை பாக்குறாரு. பார்த்துட்டு நம்ம முத்து வண்டியை நிறுத்தி கீழே இறங்கி போறாரு. முத்துவை பார்த்ததுமே சிந்தாமணி ஐயோ இவன் எதுக்காக இங்க வரா, இவனுங்க ஏதாச்சும் நம்மள போட்டு கொடுத்துட்டானுங்களோ என்னவோ அப்படிங்கிற ஒரு உள்ளோக்கத்தோட நம்ம முத்து பாக்குறாங்க. முத்து என்ன பண்ணா, இறங்குனமே இங்க பாருங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை, என் மீனோட வண்டி தூக்க சொன்னது நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சிந்தாமணி திரு திருன்னு முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு, இல்லையே நான் எதுக்காக உன் பொண்டாட்டி வண்டி தூக்க சொல்ல போறேன், அவ என்ன பிசினஸ்ல எதிரியா இல்ல எப்படியுமே அவளை நினைச்சு கூட பாக்குறது கிடையாது, நான் எதுக்காக போய் அவளோட வண்டியை தூக்க சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதில் சொல்றாங்க. உடனே முத்து நீங்க தான் அந்த வண்டியை தூக்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தூக்குனவங்களே சொல்லிட்டானுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சிந்தாமணி, உங்களோட பிசினஸ்ல நேர்மையா ஜெயிச்சு முன்னுக்கு வாங்க, அதை பத்தி எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா அடுத்தவங்களை அள வச்சுட்டு நீங்க முன்னுக்கு வரணும்னு நினைச்சீங்க, அதுவும் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஏன்னா என் ஒய்ஃபோட வண்டியை தூக்கிறதுக்கு என்ன தைரியம் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம முத்து பேசுறாரு. உடனே சிந்தாமணி நம்ம ரோகிணி மாட்ட விட்டா சரியா இருக்காது, ரோகிணி சொல்லி தான் நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணோம், அப்புறம் ரோகிணி நமக்கு ஆர்டர்ஸ் பிடிச்சி கொடுக்காம போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவன் மேலே இருந்த கோவத்தை தீர்த்துக்கிறதுக்காக தான் அவனோட வண்டியை தூக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. நீங்கள் வண்டியை மட்டும் தூக்க கிடையாது, என் அத்தையோட கடை எடுத்ததுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மீனாவுக்கு சரி, மீனாவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக அவங்க அம்மாவை டைவர்ட் பண்ணுற விதமாக எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்க, இதுக்கு பின்னாடியும் நீங்கள் தான் இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்ச சிந்தாமணி நீங்கள் வேற முத்துவை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனாவுக்கு வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதை பார்த்ததுமே வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரோகிணிக்கு ஒரு பயமும் வந்துடுது. ஐயோ இந்த முத்து கரெக்டாக வண்டியை தூக்கிட்டு வந்துட்டானே, ஒருவேளை அவங்க அம்மா கடையை காலி பண்ணதுக்கு பின்னாடி நாம் இருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் ரோகிணிக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.